ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது உனக்கு. இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்கவே வேண்டாம், தட்டிவிட்டு சொல் என் செல்லமே. கூடிய விரைவில் உனக்கான காலமும் நேரமும் மாறப்போகிறது. ஆம் செல்லமே, உனது கவலையை கட்டாயம் சாயப்பா நீக்கி விடுவேன். சற்று பொறுமையோடு இரு. மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார் சாயப்பா, ஆனால் இந்த ஒன்றை மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாரே என குழம்பி போய் நிற்கிறாய். நம்பிக்கை இழந்து விடாதே என் செல்லமே. உன்னை அதற்கு தகுதியாக்கி விட்டேன். எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும். உற்சாகமாக இரு. ஏமாற்றியவர் வாழ்ந்ததுமில்லை, ஏமாந்தவர் வீழ்ந்ததுமில்லை. ஒன்றுமே நடக்கவில்லையே என்று குழம்பாதே. உனக்குரிய கஷ்டமான காலத்தில் நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் உன் சாயப்பாவை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே தெரியாமல் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன். விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரப்போகிறது. பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நான் முன்னின்று நடத்தி தரப்போகிறேன். உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்றும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். மனம் மட்டும் தளர்ந்து விடாதே. சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நான் யாரும் எதிர்பார்க்காத இடத்தில் நான் உனக்கு நீ எதிர்பார்த்ததை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயம் உன் சாயப்பா நிறைவேற்றி தருவேன். உனக்கு யாருமே இல்லையே என்று கவலைப்படும் அந்த தருணத்தில் உனக்காக உன் சாயப்பா நான் இருப்பேன். பல துக்கத்திலும் துயரத்திலும் உன்னுடன் இருந்து உன் துக்கங்களையும் துயரங்களையும் போக்க உன் சாயப்பா நான் பாடுபடுவேன். இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு. என்னுடைய பரிபூர்ண அன்பு முழுமையாக ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கிடைக்கும் என்பதை நம்புங்கள் என் செல்லமே. எப்போதும் நம்பிக்கையோடு வேண்டுங்கள் என்னிடம். எல்லாமே பலிக்கும். நான் இருக்கும்போது நீ கடுகளவு கூட கலங்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். முடிந்ததை செய். முடிந்ததை மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயங்க வேண்டாம். முயற்சியை தளராதே. நன்மையாகவே பேச பழகிக்கொள். நம்பிக்கையுடன் இருக்க பழகிக்கொள். உன்னை நான் பாதுகாப்பேன் நிழலாக. ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த மனம் வலித்து மனம் அழுத்தம் உண்டாகி உன் உடம்பு கெட்டுவிடும், நோய் வந்துவிடும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். உன் கடமைகளை நேர்மையுடன் செய். உனக்கான காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடும். நீ நினைத்தது அனைத்தும் பலித்துவிடும். இனி உனக்கு எந்த தடங்களுமின்றி நன்மையாக நல்லதாகவே தான் நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. ஆம் செல்லமே, இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு இனிய நாளாக இருக்கப் போகிறது. இனி நீ எங்கேயும் எதுக்காகவும் காத்திருக்காம நானே உன் வேலையை முடித்து கொடுக்க களம் இறங்கப் போகிறேன். இறங்கிவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்க நானும் உன் மனக்கவலைகளை எல்லாவற்றையும் அழித்து உனக்கான நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகிறேன். இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? உன் முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்கிறேன். வருங்காலங்கள் எல்லாம் உன் கை ஓங்கி இருப்பதற்காகவே இன்று உன்னை எனக்கு விளக்கேற்றச் சொன்னேன். உன் மனதில் அசரீரியாக கேட்டால் அது நானே உன் சாயப்பாவே தான். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டதும் எனக்காக கையேன்று கைகூப்பி என்னை வணங்கு என் செல்லமே. நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும். என் நாமத்தை கூறு, உனக்கு நல்ல செய்தி வரும். அந்த நேரத்தில் நீயே ஆச்சரியப்படுவாய். என்னை நிச்சயம் நீ உணர்வாய். எப்போது நீ நான் சொல்வதை எல்லாம் கேட்கத் தொடங்குகிறாயோ அப்போதே உன் சாயப்பாவின் உன் ஆசையை நிறைவேற்ற தொடங்கி விடுவேன். நீ தேடிச் சென்ற விஷயம் தானாகவே உன்னை தேடி வரும் பார். கடன் சுமையாக இருந்தாலும் சரி,
நொடியாக இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் உன்கிட்ட இருந்து விலக்கி உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லுவேன். சந்தேகப்படாதே, என்னை நம்பு. ஆம் செல்லமே, நீ என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதேபோல்தான் உன்னை விட்டு உன்மேல் அன்பு வைத்திருக்கிற நானும் உன் சாயப்பா நான் நிச்சயமாக விலக மாட்டேன். என் சில்லப்பிள்ளையை நான் பாதுகாப்பு வளையம் போட்டு நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எப்போதுமே எதையோ இழந்தது போல கவலை தேய்ந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகையோடு பூத்த முகமாக இருந்து வா. என்னதான் வெளியே நீ சிரித்து கொண்டே இருந்தாலும் உன்னுடைய மனதுக்குள் கவலையை வைத்துக்கிட்டு நீ புழுங்கி தவித்து கொண்டிருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும். இத்தனை நாளும் நீ மனது வருத்தப்படுவதை பார்க்க முடியாமல் தான் இப்போ உன் கவலைகளுக்கெல்லாம் உன் சாயப்பா ஒரு முடிவு கட்டப் போகிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். உன் மிகப்பெரிய ஆசை கனவுகள் எல்லாம் நனவாக்கப் போகிறேன். ஆம், கூடிய சீக்கிரமே நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. உனக்கான செல்வம் பெருகும், மனதில் மகிழ்ச்சி பெருகும், உள்ளம் நிறைந்த நிகழ்வுகள் நடக்கும். உன் வாழ்க்கையில் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை நீ தாண்டி வந்துவிட்டாய். உன் கால்களை பதம் பார்த்து ஒரு வழியையும் வலிமையையும் காட்டி விட்டது தானே. இனி உன் பாதையை பார். நேர் வழியாக இருக்கும், அழகான பாதையாக இருக்கும், பூக்கள் நிறைந்த பாதையாக இருக்கும். சுற்று பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும். புயலோ புழுதியோ இருக்காது. அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே தூங்கச் செல்லும். ஆம் செல்லமே, நேரம் வரையாக இருக்கும், நல்ல நேரமாகத்தான் இருக்கும். ஆம் செல்லமே, என்னை நினைத்து என் நாமத்தை மனதாரச் சொல். உனக்கானதை நான் செய்யத் தொடங்கிவிட்டேன். ஆம் செல்லமே, நான் இன்னொன்று சொல்லட்டுமா? நீ மனிதரிடம் மனிதனாக பழகு. அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் பழகு. காலத்தோடு பழகு. என் சிந்தனையுடன் பழகு. யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதேபோல் உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது. குணங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆகவே யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போட வேண்டாம். மௌனம். அதனால் நீ நினைக்கலாம், பாபா என்னை ஏறெடுத்து கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. அப்படிப்பட்ட அந்த நினைவை அறவே ஒழித்துவிடு. எத்தனையோ பேர் என்னை உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள். அவர்கள் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் அவரை விட்டு நான் வேறு எங்கே செல்ல முடியும்? என்னுடைய பிள்ளையின் மனமே என் சிம்மாசனம். என்னை நம்பி ஏமாந்தார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. என் செல்ல பிள்ளையே, நிம்மதியாக உனது வாழ்க்கையில் பயணம் மேற்கொள். உனக்கானது நிச்சயமாக கிடைக்கும். தேவையில்லாமல் நீயே உன்னை வருத்தி கொள்ள வேண்டாம். நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்று நன்கு அறிவேன். உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாருமே இல்லை என்று தவறாக எல்லாமே நடக்கிறதை என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரமில்லாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, உதாசீனப்படுத்தினார்களோ, உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் மேலும் மேலும் நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற உன் சாயப்பா உனக்காக துணையாக நிற்பேன். ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. உன் சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று உனக்காக நடக்கப் போகிறது. ஆம், என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கேட்டிருக்க மாட்டாய். என் மேல் நம்பிக்கை இருந்ததால் தான் இந்த பதிவை உன்னால் கேட்க முடிகிறது. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.